Hi, hello friends, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் நான் கொண்டு வந்திருக்கேன். என்னன்னா இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல ரெசின் ஃப்ரேம் ஒரு ரெசின் ப்ராடக்ட்டுக்கு எப்படி நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்றது, ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். இது நான் ஃபாலோ பண்ற மெத்தட். உங்களுக்குன்ட்டு ஒரு ஃபார்முலா, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு உங்களோட ப்ராடக்ட்டுக்கான யூனிக்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது நான் எனக்கு ஃபாலோ பண்ணுறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்த்து ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சார்ட் ரெடி பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு தெரியுதா தெரியல, நான் இது ஜூம் இன் பண்ணி நான் போடுறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சார்ட் ரெடி பண்ணிக்கலாம். என்னென்ன அமௌண்ட்டை நம்ம இந்த ப்ராடக்ட் கூட நம்ம இன்க்ளூட் பண்ணணும், எது இன்க்ளூட் பண்ண வேணான்னா நம்ம இக்னோர் பண்ணிடலாம். என்னென்ன ப்ராடக்ட், என்ன ரா மெட்டீரியல் நம்ம இன்க்ளூட் பண்ணணுமோ அது எல்லாமே ஒரு சார்ட்டாக ரெடி பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஹவு மச் ரெசின் யூஸ்டு. ஃபர்ஸ்ட்டு நான் எவ்வளோ ரெசின் யூஸ் பண்ணுறேனோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நம்ம ரெசின் ப்ராடக்டில் மேஜரான கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அந்த ரெசின் தான் இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம ரெசின் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதோட அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணி இப்போ ஒரு ஃப்ரேம்க்கு எவ்வளோ ரெசின் தேவைப்படும்ன்றது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். கூகுளில் நீங்கள் ரெசின் கால்குலேட்டர் போட்டிங்கனாலே நிறைய சைட் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனால் நம்மளுக்கு ஃப்ரேமோட ஷேப் அண்ட் சைஸை செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நான் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கேஸ்டிங் ரெசினா கோட்டிங் ரெசினான்னு கேட்கும். நான் இப்போ கேஸ்டிங் ரெசின் கொடுத்துட்டு 2:1 ரேஷியோ கொடுத்துருக்கேன். இப்போ ஃப்ரேமோட சைஸு நான் 10x10 இன்ச்சஸில் கொடுத்துருக்கேன். அப்புறம் திக்னஸ் கேட்கும். ஃப்ரேமோட திக்னஸை நீங்கள் 20 mm 10 mm நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட்டோடய கால்குலேட் ஆகி வந்துடும். அதோட கிராம்ஸ் நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூவாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். செகண்டு அமௌண்ட் ஆஃப் சிலிக்கான் மோல்டு. என்ன பேஸ் யூஸ் பண்ணுறோம், சிலிக்கான் மோல்டா ஆர் உடன் ஃப்ரேமா ஆர் MDF போர்டு, இந்த மாதிரி நம்ம என்ன ஃப்ரேம் என்ன பேஸ் யூஸ் பண்ணுறோமோ அதோட அமௌண்ட்டை நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணோன்னா இது நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஃபுல் அமௌண்ட் நம்ம போட வேணாம். இப்போ 10% ஆஃப் அமௌண்ட்டு நம்ம அந்த மோல்டோட 10% ஆஃப் அமௌண்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மோல்டு நம்மளுக்கு ஒரு 200 rupeesக்கு நம்ம இந்த மோல்டு வாங்கியிருக்கோம்னா அது 10%னா ஒரு 20 rupees மட்டும் நம்ம இந்த ப்ராடக்ட் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெயினான ஒன்று நம்மளோட ஒர்க்குக்கான மணி. இப்போ நம்ம எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கான அமௌண்ட்டை நம்ம இது கூட கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒர்க் போகிறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சேல்ரி கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்ம இப்போ இந்த பிஸ்னஸ்லேயும் பண்ணணும். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு அமௌண்ட், நீங்கள் உங்களோட அமௌண்ட் அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் அமௌண்ட் அதிகமாக வரும். பிகினராக இருக்கும்போது அந்தளவுக்கு யாரும் இவ்வளோ காஸ்ட் கொடுத்து நம்மளை நம்பி வாங்க மாட்டாங்க. ஸோ நம்ம இப்போ பிகினராக இருக்கும் போது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கம்மியாக வச்சுருக்கோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 hourக்கு நம்ம 100 rupeesன்னு வச்சுக்கலாம். இப்போ 1 hourக்கு 100 rupeesன்னும் போது இப்போ நீங்கள் ஒரு 2 years, நீங்கள் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, நல்லா நீங்கள் பண்ணுறீங்க, ரெசின் பண்ணுறீங்கன்னா, ஒர்க் பண்ணுறீங்கன்னா இப்போ அந்த 100ன்றதை 200 நீங்களே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் நம்ம கிராஜுவலாக நம்மளோட அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணோம். ரா மெட்டீரியல் காஸ்ட் நம்ம ஃபிக்ஸ்டு தான். அது இல்லாமல் நம்மளுக்கான காஸ்ட்டை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம இன்க்ரீஸ். டைம் அண்ட் எஃபர்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் 1 hourக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை இது கூட ஆட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஒர்க், நீங்கள் ஒரு ஃப்ரேம் நீங்கள் ஒரு 3 hours பண்ணுறீங்கன்னா 3 hoursக்கான அமௌண்ட்டு நீங்கள் இப்போ 100, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 100னா இப்போ 3 hours ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா 300 உங்களோட மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி நீங்கள் அதை கூட ஆட் பண்ணி. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு உங்களுக்கு எது ஃபோட்டோஸ் ஆர் எனி வேர்டிங்ஸ், டிரான்ஸ்பரண்ட் ஷீட் ஆர் வினைல் ஸ்டிக்கர் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான அமௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வினைல் ஸ்டிக்கரில் கேட்டிருக்காங்க கஸ்டமர்னா அதுக்கு ஆப்வியஸாக நம்மளுக்கு மணி நிறைய ஸ்பெண்ட் ஆகும். ஸோ அதுக்கான அமௌண்ட் நம்ம இப்போ டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணி. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசின் டூல்ஸ். இப்போ நான் முன்னாடி வீடியோஸில் காமிச்ச மாதிரி டிபரிங் டூல், வெயிட்டிங் மிஷின், இந்த லைட்டர், இதெல்லாமே நம்மளுக்கு இது கூட நம்ம ஆட் பண்ணுறோம். பட் இது ஒன்ஸ் யூஸ் இல்லை, நம்ம ரீயூஸ் பண்ணிப்போம். ஸோ இதுக்கான காஸ்ட்லாம் நம்ம 10% நம்ம ஆட் பண்ணால் போதும்.
லைக் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ஃப்ளார்ஸ் இல்லை ஏதாச்சும் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது எல்லாமே நம்ம ரீயூஸ் பண்ணிக்க போகிறோம். ஒன்ஸ் அந்த கஸ்டமருக்கு மட்டும் நம்ம பர்டிகுலராக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த அமௌண்ட்டெல்லாம் நம்ம 10% அமௌண்ட்டாக நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ரேண்டமாக ஒரு எல்லாமே சேர்த்து ஒரு 100 or 200 அது உங்களுக்கு வாங்குற பேஸ் பண்ணி நீங்கள் இது கூட நீங்கள் இந்த மெஷரிங் கப்பு, இந்த ஸ்டிக்கு, மெஷரிங் மிக்சிங் ஸ்டிக்கு ஆர் எல்ஸ் ரெசன் பிக்மெண்ட்ஸு, இது எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த ரெசன் பிக்மெண்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க, மைக்கா பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து 10% அமௌண்ட்டு நம்ம இது கூட ஆட் பண்ணி. மேஜர் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் அண்டு ஷிப்பிங், இது காஸ்ட்டு கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும். நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்தாலுமே நம்ம அது காஸ்ட்டு இது கூட நம்ம அமௌண்ட் கூட ஆட் பண்ண தான் செய்யணும். ஏன்னா பேக்கிங்க்கும் ஷிப்பிங்க்குமே நம்மளுக்கு தனியாக ஒரு 200-250 கிட்ட நம்மளுக்கு அதுக்கே சார்ஜ் ஆகும். அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு காம்ப்ளிமெண்ட்டாக இப்போ ஒரு ஸ்டாண்ட் கொடுக்குறோம் ஒரு ஹூக் ஆட் பண்ணுறோம் நம்ம ஃப்ரேம் கூட, இதோட காஸ்ட்டை நம்ம ஃபுல் அமௌண்ட்டாகவே நம்ம இது கூட ஆட் பண்ணலாம். மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஒரு ப்ரெசன்ட் ப்ராடக்ட்டுக்கு நம்ம போடுற இது ப்ளஸ் நீங்கள் இது அடிஷ்னலாக இது நான் ஆட் பண்ணுறது இல்லை, பட் உங்களுக்கு அடிஷ்னலாக இந்த சார்ஜஸ்லாம் ஆச்சுன்னா என்னென்னா ட்ராவல் சார்ஜஸ். நீங்கள் இப்போ மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ், ட்ராவல் சார்ஜஸ், அண்ட் தென் ஒரு ஷாப் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஷாப்லேருந்து இந்த ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஷாப் ரெண்ட்டு, கரண்ட்டு பில்லு, இது கூடலாம் நீங்கள் இதை கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அண்ட் தென் இது அடிஷ்னல் தான். உங்களுக்கு வேணும்னா இப்போ சில கஸ்டமர் உங்களுக்கு வீடியோஸ் மேக் பண்ணி கேட்பாங்க, அவங்களோட விஷக்காக நீங்கள் வீடியோ மேக் பண்ணுறீங்க, தனியாக ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்காகனா அந்த சார்ஜஸ்மே நீங்கள் இது கூட ஆட் பண்ணி. சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் சார்ட் மேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும். இப்போ நீங்கள் தனித்தனியாக இப்போ இதுக்கு இவ்வளோ நம்ம ரெசன் யூஸ் பண்ணியிருக்கோம், இதுக்கு இவ்வளோ ஸ்டாண்டு, இந்த ஃப்ரேமுக்கு ஸ்டாண்ட் யூஸ் பண்ணால் அந்த மாதிரி தனித்தனியாக நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. நீங்கள் ரேட் ஒரு ஃப்ரேம் நீங்கள் பண்ண போகிறீங்க, ரேட் ஃபிக்ஸ் பண்ணும் போதே இந்த மாதிரி ரேட்டு தனியாக கேல்குலேஷன் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இதில் நான் போட்டிருக்கேன் தெரியுதா, இப்போ ஒரு ஃப்ரேம்னா அதுக்கான கேல்குலேஷன் ஃபுல்லாக நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா ஒரு ஃப்ரேம் இப்போ 8 inch ஃப்ரேம் பண்ணுறோன்னா அது ரெகுலராக அந்த ஆர்டர்ஸ் வந்துடும். ஒரு ஆர்டருக்குமே நீங்கள் கேல்குலேட் பண்ண வேணாம், நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த ஃப்ரேம்க்கு இவ்வளோ ஆகும்ன்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும் போது எழுதியிருக்க நோட்ஸு. இது உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரெசனு 2, நான் இப்போ வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாமே நான் லைனாக எழுதி வச்சுருப்பேன் என்னோடய ரெஃபரன்ஸ்க்கு. இப்போ அடிஷ்னலாக ஆட் பண்ண வச்சு எழுதி வச்சுருக்கேன். இது நான் மோஸ்ட் ஆஃப் நான் ஆட் பண்ண மாட்டேன், எனக்கு இந்த 10 numbers வரைக்கும் தான் எனக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஃப்ரேமுக்கும் இந்த மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ தட் நான் இந்த மாதிரி நான் என்னென்ன ஃப்ரேம்லாம் நான் மேஜராக போகுமோ அந்த ஃப்ரேமோட ரெசன் மெஷர்மெண்ட் மட்டும் நான் எழுதி வச்சுருப்பேன் இங்கே. நெக்ஸ்ட் பேஜில் இப்போ அதே மாதிரி அந்த ஃப்ரேமுக்கு ஃபஸ்ட் லேயர் நம்மளுக்கு எவ்வளோ ரெசன் ஊற்றணும், செகண்ட் லேயர் எவ்வளோ ஊற்றணுன்றதும் ஒரு கேல்குலேஷன் மாதிரி எழுதி வச்சுருப்பேன். இது எனக்கு ஒர்க் பண்ணும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னோடய ப்ராடக்ட்ஸு என்னென்ன ப்ராடக்ட் என்கிட்ட இருக்கோ அதோட ப்ரைஸிங் ஃபுல்லாக எழுதியிருப்பேன். இந்த பேஜில் தான் நான் கேல்குலேட் பண்ணுறது. இப்போ ஒரு ஃப்ரேமுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ப்ரைஸ், ஆனால் நடுவில் டவுட் வருது, இது நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம், அதிகமாக இருக்கும் ரேட்டுன்ட்டு ஒரு டவுட் வரும். அதனால் நான் இந்த மாதிரி எழுதியே வச்சுப்பேன். 10 numbers இருக்குல்ல, நான் அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் காமிச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் இது ரெசன், ஹவு மச் ஆஃப் ரெசன்னு, இது 10% ஃப்ரம் ஃப்ரேமு, இது நம்மளோட ஒர்க்குக்கு. அந்த மாதிரி நான் லைனாக எல்லாத்துக்கும் எழுதி வச்சுட்டு ஒரு டோட்டல் வேல்யூ வரும். அதுலேருந்து அப்ராக்சிமேட்டாக இப்போ 1512னா நம்மளுக்கு அந்த ப்ரைஸ் நம்ம வைக்க முடியாது. ஸோ தட் நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு ப்ரைஸ் நான் போட்டுப்பேன். இந்த மாதிரி நான் சேல் பண்ணுற எல்லா ஃப்ரேமுக்குமே இந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன் போட்டு வச்சுருப்பேன். அது பேஸ் பண்ணி தான் நான் சேல் பண்ணுவேன். மேஜர் நம்மளுக்கு மார்க்கெட் டிமாண்டை பொறுத்து நம்மளுக்கு இது
இந்த அமௌண்ட் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக டிக்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இது ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் இல்லை, நம்மளோட ஒரு கேல்குலேஷனுக்காக நான் போட்டு வச்சுருக்கிறது. ஒரு ஃப்ரேமுக்கு நான் இந்த மாதிரி தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. இதே மாதிரி இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு இதே மாதிரி உங்களுக்கான கேல்குலேஷன் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஒன் மோர் திங் நான் கண்டிப்பாக சொல்லணும், இது மற்ற ஒரு ரெசன் ஆர்டிஸ்டோட ரேட்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டுக்கு வச்சிங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, நீங்கள் ஓவர் ப்ரைஸ்டாக நீங்கள் உங்களது விற்கிறதா ஒன்று ஆகும். அப்படி இல்லைன்னா கம்மி ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி ஒன்று ஆகும். ஏன்னா இப்போ அவங்க ரா மெட்டீரியல்ஸ் வாங்குற இடம் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். மேபி நீங்கள் ஹோல்சேலர் கிட்ட கூட வாங்கலாம், அவங்க ரீட்டைலர் கிட்ட வாங்கலாம். அப்படின்னும் போது உங்களோட கஸ்டமர் நீங்கள் ஓவர் ப்ரைஸ்டாக விற்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வர கஸ்டமர் வாங்காமல் போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கம்மி விலைக்கு வச்சு உங்களுக்கு ப்ராஃபிட் இல்லாமல் போகலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டுக்கு நீங்கள் ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ராடக்டோட ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும் போது தான் அது உங்களுக்கு கரெக்டான ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் வேற ஒரு ரெசன் ஆர்டிஸ்டோட ரேட்டை நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம ஓவர் ப்ரைஸ்டாக விற்கிறோமா இல்லை கம்மியாக விற்கிறோமான்னு கம்பேர் பண்ணிக்கலாம். பட் அவங்களோட ப்ரைஸை நீங்கள் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் வராது. அதனால் உங்களுக்குன்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணி அதுபடி உங்களோட ப்ராடக்டோட ப்ரைஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்னைக்கு டாபிக்கு ஓவர். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ, பை பாய்.